இன்னைக்கு டே 6ல் நம்ம பார்க்க போகிற verb யூஸ். வேர்புக்கான ப்ரொனவுன் வந்து he. ஓகேவா, வாங்க போகலாம். V1 வந்து யூஸ் அப்படியே வந்துருச்சு. V2 யூஸ்ட், V3 யூஸ்ட், V4 யூஸிங். V1 present form of the verb, V2 past form of the verb, V3 past participle, V4 present participle. V1 யூஸ் verb அப்படியே வந்துடும். V2 and V3 இந்த யூஸ வேர்பை பொறுத்த வரைக்கும் ed ஆட் ஆகிரில் வந்துருக்குல்ல, டி மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு, ஏன்னாக்கா ஆல்ரெடி இங்கே இ இருக்குது. அண்ட் தென் V4 வந்து யூஸிங் வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்கு. இங்கே இ இருந்தனால நம்ம டி மட்டும் ஆட் பண்ணோம், இங்கே லாஸ்ட்டில் இ வந்தனால அதை எடுத்துகிட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவாடா? ஓகே, ஒன் மோர் டைம் சொல்லாமா? யூஸ், யூஸ்ட், யூஸ்ட், யூஸிங். நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். யூஸ், யூஸ்ட், யூஸ்ட், யூஸிங். யூஸ், யூஸ்ட், யூஸ்ட், யூஸிங். present form of the verb, past form of the verb, past participle, present participle. இப்போ இந்த யூஸுங்கிற வேர்பை how can we use in the sentences, how can we use in the sentence அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். he uses present tenseக்கு present form of the verb யூஸ் பண்ணுறோம். he uses வேர்போட எஸ் ஆட் ஆகி வந்திருக்கு. அடுத்து past tenseக்கு past form of the verb யூஸ் பண்ணுறோம். he used. அடுத்தது present perfect tenseக்கு he has used, அதுக்கு past participle யூஸ் பண்ணுறோம். அடுத்தது he is using, he is using. present continuous tense, continuous tenseக்கு present participle usingங்கிற வேர்பை இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். he is using சொல்லாமா? he uses, he used, he has used, he is using. என்ன குட்டீஸ், புரிஞ்சுதா? இப்போ நம்ம V1, V2, V3, V4 ஒன் மோர் டைம் சொல்லலாம். யூஸ், யூஸ்ட், யூஸ்ட், யூஸிங். he uses, he used, he has used, he is using. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேர்ப்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் அதையும் செக் பண்ணி ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய இது போன்ற வேர்ப்ஸை நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.